சென்னையில் மனித முடி ஏற்றுமதி நிறுவனத்துல அமலாக்கத்துறை அதிரடி சோதனையை மேற்கொண்டனர். இந்த சோதனையில பல்வேறு முக்கிய ஆவணங்கள் சிக்கியிருப்பதாக அமலாக்கத்துறை தரப்புல ஒரு தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நந்தனாலா என்டர்பிரைசஸ் மற்றும் ராம் ஏர்பெக்ஸ் இன்பெக்ஸ் நிறுவனங்கள் குறிவைத்து இந்த சோதனையானது நடத்தப்பட்டதாக அமலாக்கத்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சென்னை விமான நிலையத்துல ரூபாய் 1.15 கோடி மதிப்பிலான அமெரிக்க டாலருடன் செனகல் நாட்டை சேர்ந்த நபர் சிக்கியதே இந்த விசாரணையை நோக்கி அமலாக்கத்துறை நகர்வதற்கு காரணமாக அமைந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கடந்த 2 முதல் 3 ஆண்டுகளாக 2 மாதங்களுக்கு ஒரு முறை இந்தியா இது போன்று பண பரிவர்த்தனை செய்திருப்பதாக அமலாக்கத்துறை தரப்புல தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக வெளிநாட்டு நாணய பரிவர்த்தனைகள் அதே போன்று வெளிநாட்டு செலவாணி மேலாண்மை சட்டம் விதிமுறைகளை மீறி நடைபெற்றதாக சந்தேகத்தின் அடிப்படையிலேயே அமலாக்கத்துறை இது போன்று முடி திருத்தம் செய்யக்கூடிய நிறுவனங்கள்ல சோதனை நடைபெற்றதாகவும், குறிப்பாக துபாய் நிறுவனங்கள் மூலமாக வெளிநாட்டு வணிக பரிவர்த்தனை நடைபெற்றதுக்கான ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருப்பதாக இந்த சோதனையில கைப்பற்றப்பட்டிருப்பதாக அமலாக்கத்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று அவாலா பரிவர்த்தனைகள் தொடர்பான ஆவணங்களும் அதே போன்று டிஜிட்டல் ஆதாரங்களும் இந்த சோதனையில சிக்கியிருப்பதாகவும், மேலும் ஆரம்ப கட்ட விசாரணையில ரூபாய் 50 கோடி ரூபாய்க்கும் அதிகமான இந்த பெமா அதாவது சட்டவிரோத பணப்பரிமாற்றம் விதிமுறை நடைபெற்றிருக்கலாம் எனவும் அமலாக்கத்துறையினர் கண்டுபிடித்திருப்பதாகவும், இந்த சோதனையில 5.39 லட்சம் இந்திய ரூபாய் அதே போன்று 16,823 அமெரிக்க டாலர்கள் மற்றும் 1,860 யூரோ உள்ளிட்ட வெளிநாட்டு நாணயங்களும் அதே போன்று முக்கிய ஆவணங்களும் சிக்கியிருப்பதாக அமலாக்கத்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த சோதனை நடைபெற்ற பின்னர் தற்போது அடுத்த கட்டமாக சம்மன் அனுப்பி விசாரணை மேற்கொள்ள திட்டமிட்டிருப்பதாகவும் அமலாக்கத்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.